சொல்றேன். அதாவது நீங்க உங்க இறந்து போன தாத்தா, அந்த தாத்தா திடீர்னு உங்க கனவுல வராரு. உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ கனவுக்கும் இந்த பாம்பு உள்ள வந்ததுக்கும் தொடர்பு இருக்கா? இன்னைக்கு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல, உங்களுக்கு கனவு வருது. உங்க வீட்டுல ஒரு பூனை இருக்கு, அந்த பூனை தூங்குது, அந்த பூனைக்கும் கனவு வரும். நான் ஒவ்வொரு மனிதனும் கனவு காண்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறத உலக புகழ்பெற்ற உளவியல் மேதையான சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளிப்படுத்த முடியாத உணர்ச்சிகள், அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள், இந்த இரண்டு விஷயங்களையும் மூளை கையாளும் வித்தை தான் கனவு. இது பல வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு கனவுகள் குறித்த இந்த துறை இன்னும் நிறைய டெவலப் ஆயிருக்கு, நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு, புரிதல் இன்னும் ஆழமாகி இருக்கு. அந்த புரிதல் உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துவதாக இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோல இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். மூளைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதையும், மூளையோட மின் அலைகள் பரிமாற்றத்தை நேரடியா கணினி திரையில பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிற அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால கனவுகள் ஏற்படும் போது மூளையில என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு இருக்கு. அதாவது ஒரு மனிதன் தூங்குறான், தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட தூக்கத்துல இரண்டு விதமான தூக்கம் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆழ்ந்த தூக்கம், அதுல இரண்டு விதமான தூக்கம். ஒன்னு கண்கள் வேகமாக அசையும் தூக்கம், ரெம் ஸ்லீப். இன்னொன்னு கண்கள் வேகமாக அசையாத தூக்கம், NREM ஸ்லீப். இந்த இரண்டும் மாத்தி மாத்தி ஒரு மனுஷனோட தூக்க நேரத்துல நடந்துகிட்டு இருக்கும். ஒரு 20 நிமிஷம் இது இருக்குன்னா அடுத்து 40 நிமிஷம் அது இருக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி வரும். ரெம் NREM, ரெம் NREMனு. இந்த சமயத்துல முக்கியமா ரெம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்கள் வேகமாக அசையக்கூடிய நேரத்துல தான் கனவு அப்படிங்கிறது அதிகமா வரும். இந்த கனவு ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம் என்னங்க? உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையா சொல்லும்னா, ஒவ்வொரு மனுஷனோட மூளையிலயும் நினைவுகள் இருக்கும். அதாவது அவங்க பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமான நினைவுகள், அந்த நினைவுகள்லாம் அவங்க மூளையில சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய புத்தக அலமாரி உங்க வீட்டுல இருக்கு. உங்ககிட்ட ஒரு 1000 புக் இருக்கு. இந்த 1000 புக்கையும் நீங்க 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 900, 999, 1000 வரைக்கும் வரிசையா எண்கள் இட்டு வரிசைப்படுத்தி அந்த புத்தக அலமாரியில அடுக்கி வச்சிருக்கீங்க. ஒன்னொன்னா 1 அப்படிங்கிற நம்பர் அதாவது நீங்க பிறந்த நேரத்துல அந்த காலத்துல நடந்த விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது 1 அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த 999 அப்படிங்கிறது நேற்று நடந்த விஷயமா இருக்கலாம். ஆக இதெல்லாம் நினைவுகள் ஒரு 1000 புக்ல தொகுக்கப்பட்டு அந்த புத்தக அலமாரியில அடுக்கி வச்சிருக்கிறீங்க. இப்போ தூங்குறீங்க. தூங்கும்போது மூளையில பல மின்னணு பரிமாற்றங்கள், எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மின்னணு பரிமாற்றங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ரேண்டமா, அதாவது குறிக்கோளே இல்லாம சில விஷயங்களை உங்க மூளையோட நினைவு பதிவுகள்ல இருந்து இழுத்து உங்களுக்கு கனவா காமிக்குது. அதாவது அந்த புத்தக அலமாரியில இருக்கக்கூடிய 1ஆம் நம்பர்ல இருந்து 1000 நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ல உங்க மூளை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இலக்கே இல்லாம ஒரு 3ஆம் நம்பர் புக் எடுப்பா, சரக்குன்னு எடுக்கிறது. இங்க ஒரு 562ஆம் நம்பர் புக் எடுப்பா, எடுக்குது. அடுத்து 990ஆவது நம்பர் புக் எடுப்பா, எடுக்குது. இப்போ இந்த 3 புக்கையும் எடுத்துருச்சு. அந்த 3 புக்கையும் இணைக்குது, அந்த 3 புத்தகங்களையும் இணைக்குது மூளை. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது நீங்க உங்க இறந்து போன தாத்தா, அந்த தாத்தா திடீர்னு உங்க கனவுல வராரு. உங்க கனவுல உங்க கூட படம் பார்க்க வராரு. தியேட்டருக்கு போறீங்க, நீங்களும் தாத்தாவும். எந்த படத்துக்கு போறீங்க? தாத்தா படம், இந்தியன் தாத்தா படத்துக்கு போறீங்க. இந்தியன் 2 இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்தியன் தாத்தா படத்தை தியேட்டர்ல போய் உட்காந்து நீங்க 2 பேரும் ஆனந்தமா கண்டு கழிக்கிறீங்க அப்படிங்கிறது கனவு. அப்படின்னா இப்ப மூளை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, 3ஆம் நம்பர் புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த 3ஆம் நம்பர்ங்கிறது யாரு? உங்க தாத்தா, இறந்து போன தாத்தா, பழைய நினைவு. அந்த 3ஆம் நம்பர் புக் எழுத்துக்குச்சு. 990 ஒரு நம்பர் சொன்ன இல்லையா, அது என்ன? இப்ப ரீசெண்டா தான் இந்த படம் வந்துச்சு, இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. இப்ப மூளை என்ன பண்ணுச்சு, அந்த 2ஆம் நம்பர் புக்கையும் 500 ஏதோ ஒரு நம்பர் சொன்ன நடுவுல, அது மேபி நடுவுல ஏதோ ஒரு நினைவு பதிவு, அது ஏதோ தியேட்டருக்கு போனீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப 532ல தியேட்டருக்கு போனது, 990ல இந்தியன் 2 படம் வெளியானது, 3ஆம் நம்பர்ல உங்க தாத்தா, இந்த 3 விஷயங்களையும் இணைத்து மூளை உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கனவை தந்துடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ நீங்க என்ன இந்த கனவு மூலமா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இதோட முக்கியத்துவம் என்ன?
இதுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது இல்லையா? அது பாட்டுக்கு மூளையா வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு நினைவு பதிவை எடுத்து ஒரு கனவா உங்களுக்கு அழகா ஒரு நூல் வச்சு தைச்சு உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயங்க, மூளை அப்படி ஒரு சர்வசாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த கனவுகளுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத இன்னும் மேற்கொண்டு நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் மூலமாகவும் தெரிய வருது. அது எப்படி அப்படின்னா, இப்போ நாம மட்டும் கனவு காண்றது கிடையாதுங்க, விலங்குகளும் கனவு காணுது. இது வந்து பரிணாம வளர்ச்சியா எப்படி நம்மளுக்கு மனுஷன் கனவு காண ஆரம்பிச்சா அப்படிங்கிறது. இன்னைக்கு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல உங்களுக்கு கனவு வருது. உங்க வீட்டுல ஒரு பூனை இருக்கு, அந்த பூனை தூங்குது, அந்த பூனைக்கும் கனவு வரும். நாய் இருக்கு, அந்த நாய் தூங்குது, அந்த நாய்க்கும் கனவு வரும். விலங்குகளுக்கும் கனவுகள் வரும். சோ ஏன் இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவு அப்படிங்கறதே மனிதன் காண ஆரம்பிச்ச அந்த பரிணாம வளர்ச்சிக்கு காரணம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக. அதாவது எந்தெந்த விஷயங்களுக்கு ஆபத்து இருக்கோ அந்தந்த விஷயங்கள்ல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மூளை வந்து அவனை எப்பவும் சுறுசுறுப்பா வச்சுக்க இந்த கனவுகள் உதயமாச்சுன்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு 1000 புத்தக பதிவு இருக்கலாம், அந்த காலத்துல இருந்த மனுஷனுக்கும் அந்த மாதிரி ஒரு 1000 புத்தக பதிவு இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல இந்த விலங்குகள், 6 அறிவு இல்லாத விலங்குகளுக்கு எப்படி டாக்டர் கனவு வரும்? அதோட மைண்ட்லயும் ஒரு புத்தக பதிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. உங்களுக்கு 1000 இருக்குன்னா பூனைக்கு ஒரு 5-6 இருக்காதா? அந்த சிங்கம், புலி, கரடி, நரி, ஓனாய். ஐயோ, அன்னைக்கு என் ஃப்ரெண்டு போய் அந்த தாத்துல தண்ணி குடிக்க போகும்போது அந்த முதல்ல ஒண்ணு பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுச்சு, முதலை. ஆக இது ஒரு 6 நினைவு பதிவுகள், புத்தகங்கள் அதோட மனசுல இருக்கும்ல அந்த பூனைக்கு. அப்ப அந்த பூனையோட மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 6 நினைவு பதிவுகளும் தூங்குற நேரத்துல மூளை வந்து அதுல இருந்து 1-2 விஷயங்களை எடுத்து உனக்கு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சமிக்கைகளை கொடுக்கறதா கனவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரிதான் மனிதனுக்குமே வந்து ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது அந்த ஆபத்துல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கனவு காண்றா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து ஆபத்து மட்டுமே இல்ல, விலங்குகளுக்கு வேணா ஆபத்து ஒரு காரணமா இருக்கலாம் கனவு காண்றதுக்கு. ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் அப்படிங்கிறது வெறும் ஆபத்து, பயம் மட்டுமே கிடையாது. அந்த பயத்தை தாண்டி கோபம், பொறாமை போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்போ எங்க ரீசெண்டா நடந்த விஷயம் இது வந்து என்னோட மாமனார் வீட்டுல நடந்துச்சு. என்னோட ஒய்ஃபோட அக்கா, இப்ப அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு கனவு கண்டு இருக்கிறாங்க. அக்கா அப்படின்னா இப்போ நம்ம தமிழ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களே தான், சந்தியா அவர்கள் தான் இதை சொன்னது. அதாவது அவங்க கனவுல வந்து இந்த மாதிரி பெரிய பாம்பு ஒண்ணு வந்துச்சு. அப்புறம் எல்லாருமே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த கனவுல வந்ததா ஒரு விலாவரிய ஒரு டீட்டெயிலா ஒரு கனவு. அதை காலையில வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாருமே கேட்டோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் இந்த கடவுள், எங்களோட இஷ்ட தெய்வம் எல்லாம் முதற்கொண்டு எல்லாரும் வரதா சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு போயாச்சு. அன்னைக்கு அதே தினம் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 15 வருடத்துல நடக்காத ஒரு நிகழ்வு அன்னைக்கு வீட்டுல நடந்துச்சு. அதாவது பாம்பு உள்ள வந்துச்சு, உண்மையான பாம்பு ஒண்ணு உள்ள வந்துச்சு. சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்ல எல்லாம் பதிவாயிருக்கு. எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டோம். இத்தனை வருஷம், 15 வருஷத்துல நம்ம பார்க்காத ஒரு விஷயம். அது எப்படி கரெக்டா இவங்க பாம்பு கனவு கண்ட அன்னைக்கு கரெக்டா அந்த வீட்டுக்குள்ளார ஒரு பாம்பு, உண்மையான பாம்பு வரும் அப்படின்னு அது உள்ள வந்துச்சு. டக்குன்னு அது உள்ள வந்தோடனே ஆஹா நம்ம வந்த இடம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. அது வேற ஏதோ ஒரு விஷயத்த துரத்திட்டு வந்துச்சு பாம்பு. அதனால வீட்டுக்குள்ள தெரியாம வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்த உடனே தெரிஞ்சு போச்சு இது ஆஹா இது நம்ம வீடு கிடையாதுன்னு. அப்புறம் அப்படி திரும்பி போயிடுச்சு. நான் வந்து கண்ணால நேரடியா அந்த பாம்பை பார்த்தேன், மத்தவங்களா வந்து சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்ல தான் பார்த்தாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ கனவுக்கும் இந்த பாம்பு உள்ள வந்ததுக்கும் தொடர்பு இருக்கா? அதாவது அந்த கனவுக்கும் பாம்பு உள்ள வந்ததுக்கும் தொடர்பு இல்லை. ஆனா நம்ம கனவுல இப்ப ரீசெண்ட் திங்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உணர்ச்சிகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம நினைவுகள் வேற, உணர்ச்சிகள் வேற. நினைவுகள்ங்கிறது மெமரிஸ், உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இமோஷன்ஸ். இப்போ மெமரிஸ் இது வந்து நினைவு பதிவுகள் அப்படிங்கிறது அந்த 1000 புக்கு எப்படி வேணா என்ன வேணா உங்களுக்கு வரலாம். அந்த நினைவுகள், அது என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கும் உண்மையில நடக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா உணர்ச்சிகள் இருக்கு பாத்தீங்களா, உணர்ச்சிகளுக்கு உண்மையிலேயே நடக்கிறதுக்கு சம்பந்தம் உண்டு. அதுதான் இப்ப ரீசெண்ட் ஆராய்ச்சிகள். அதாவது நம்ம அடக்கி வைக்கப்பட்ட அந்த உணர்ச்சிகள் அது வந்து வெளிப்படுது.
அந்த உணர்ச்சிகள் வந்து அதுக்கு ஒரு வடிகாலா எப்படி அந்த காலத்திலே சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னாரோ அதுதான் நம்ம உணர்ச்சிகளோட வடிகால் அப்படின்னு நம்ம கண்டிப்பா கனவை எடுத்துக்கலாம். இந்த உணர்ச்சிகள் இல்ல அப்படின்னா நம்ம உணர்வுகள், அது எந்த உணர்வுகளா வேணாலும் இருக்கலாம், அந்த உணர்வுகள் இப்படி கனவு மூலமா வெளிப்படல அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர். மூளைக்கு டேஞ்சர், மனிதனுக்கு நிஜ வாழ்க்கையில டேஞ்சர். சரியான தூக்கம் இருந்தாதான் இந்த கனவுகள்ங்கிறது நம்மளுக்கு நடக்கும். இப்ப சரியான தூக்கம் இல்லாம போறவங்களுக்கு, குறிப்பா இந்த ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்கள் வேகமாக அசையும் தூக்கம் சொன்ன பாத்தீங்களா, ஆழ்ந்த தூக்கம். கண்கள் வேகமாக அசையும் அந்த ஆழ்ந்த தூக்கத்துல தான் இந்த ஆழ்ந்த கனவு வரும். அந்த கனவு இல்லாம போறவங்களுக்கு, ரெம் ஸ்லீப் அந்த தூக்கம் இல்லாம போறவங்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறதே குறைவு. அதை விட முக்கியம், அவங்களுக்கு உணர்ச்சிகளை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது மற்றவங்களோட உணர்ச்சிகளை கூட இவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா சரியான தூக்கம் இல்லாதவங்களுக்கு இது நடக்கும். அது இன்னும் அதிகமா போகும்போது, தீவிரமா போகும்போது பல மனநோய்களுக்கும் தூக்கம் இல்லாமைக்கும் டைரக்ட் தொடர்பு உண்டு. யாருக்கெல்லாம் வந்து கனவு இல்லையோ, யாருக்கெல்லாம் ரெம் ஸ்லீப் இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் வந்து மனநோய்கள் வரதுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அதனால எல்லாருமே நல்லா தூங்கணும், நல்ல பல சைக்கிள்கள், பல ரெம் ஸ்லீப்புகள் வரணும். அதுல நிறைய கனவுகள் நம்ம காணணும். அப்படி நிறைய கனவுகள் நம்ம கண்டாதான் நம்மளோட உணர்ச்சிகள் வடிகாலாகி அது வந்து வெளியே போகும். நம்ம பிரெயின், மூளை ஃப்ரெஷ் ஆகும். அடுத்த நாள் நினைவுகளை நம்ம மூளை போய் அந்த புத்தக அலமாரியில தேக்கி வைக்கவும், மற்றவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கவும் ரொம்ப உதவிகரமா இருக்கக்கூடியது கனவுகள். இப்போ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட முடிச்சிடுறேன். ஒரு நோய் இருக்கு. இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா கனவு காண்ற திறன் வந்து ஒரு மனுஷனுக்கு போயிடும். அந்த நோய்க்கு பேரு சார்காட் வில்பிராண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். மிக அரிதான விஷயம். இது எதனால் நடக்குதுன்னா, மூளையில ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து நம்ம கனவுகளுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு இதன் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. அந்த குறிப்பிட்ட பகுதி பாதிக்கப்படும் போது கனவு கூட நம்மளால காண முடியாது. அமிக்டலா, ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற 2 விஷயங்கள். நான் இந்த வீடியோல நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம தமிழ் மொழியில ஈஸியா வெவ்வேறு உதாரணங்கள் காட்டி சொன்னேனே தவிர, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளும், அந்த இத்தாலியில நடந்த ஆராய்ச்சிகள், பல கண்ட்ரீஸ் நடந்த ஆராய்ச்சிகள், மூளையோட பல பகுதிகள், அந்த அறிவியல் பெயர்கள், இது எல்லாத்தையும் டோட்டலா நீக்கிட்டேன். உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் நீங்க சொல்லியிருக்கிறேன். மற்றபடி சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. அதுல கிளீனா என்னென்ன ஆராய்ச்சிகள், எங்க இருந்து இந்த கண்டென்ட்லாம் எடுத்து பேசியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கனவுகள் குறித்த இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் எப்பவும் போல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி நம்ம சந்திப்போம். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.